உங்களுடைய குலம் எப்பேற்பட்ட குலம்? என்ன குலம்? முதலாக எப்படி தோன்றியது? எப்படி தோன்றியது? விவரத்தை விவரிக்கிறேன் கேள். சொல்லுங்க. ஒரு நேரத்தில் நெடுமாலான திருமால் என்ன செய்தார்? என்ன செய்தார்? பார்க்கடலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது முந்தி என்று சொல்லக்கூடிய தொப்புள் வழியாக 7 இதழ் கொண்ட தாமரை மலரை உற்பத்தம் செய்தார். அந்த 7 இதழ் உள்ள தாமரை மலரிலே 7 முனிவர்களை உற்பத்தம் செய்தார். 7 முனிவர்கள் யார் யார்? யாரு? அத்திரி, பிருகு, புலஸ்தியர், மகரிஷி, தூர்வாசர், தேவதக்கினி முனிவர் சொல்லக்கூடிய 7 முனிவர்களை உற்பத்தம் செய்தார். அந்த 7 முனிவர்களுக்கு நடுப்பகுதியிலே தாமரை இதழினுடைய முண்டு பகுதியிலே அந்த மலர் இதிலே அந்த நடுப்பகுதியில் யார் உற்பத்தமானார்கள்? யாரு? பிரம்மனானவர்கள். பிரம்மனானவன் என்ன செய்தார்? படைக்கும் தயவை அவனிடத்திலே ஒப்படைத்த போது பிரம்மனானவன் என்ன செய்தார்? தான் செய்யக்கூடிய தொழிலை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 3 பிரம்மாக்களை ஒப்படை செய்தார். 3 பிரம்மாக்களை. என்னென்ன பிரம்மா? என்னென்ன? 3 பிரம்மாக்களை ஒப்படை செய்தார். என்னென்ன பிரம்மா? கத்த பிரம்மா, கசி பிரம்மா, தக்க பிரம்மா. கத்த பிரம்மா, கசி பிரம்மா, தக்க பிரம்மான்னு 3 பேர். கத்த பிரம்மா இல்லையா? இந்த புல்லு பூண்டு இந்த ஓரறிவு ஈரறிவு உள்ள ஜீவராசிகள் யார் உற்பத்தி செய்தார்கள்னா கத்த பிரம்மன் உற்பத்தி பண்ணார். இந்த கசி பிரம்மார்கள் அவரை பத்தி அப்புறம் பேசலாம். சரி, இந்த தக்க பிரம்மன் இருக்கிறான். இந்த தக்க பிரம்மன் யார் என்றால் உலகத்திலே பெண்களை உற்பத்தி செய்தவன். பெண்களை உற்பத்தி செய்தவன் எப்படி என்றால் 52 பெண்களை உற்பத்தி செய்தார் தக்க பிரம்மன். 52 பெண்களை. முதலாக 2000 ஆண் பிள்ளைகள். 2000 ஆண் பிள்ளை. சில வரலாறுல பாத்தீங்கன்னா 1,00,000 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செய்தாரு. சில வரலாறு சொல்லுது. ஆமா. சில வரலாறுல பாத்தீங்கன்னா 2000 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி சொல்லுது. முதலாக 2000 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செய்து தன்னுடைய தகப்பனான தந்தையாய் விளங்கக்கூடிய பிரம்மதேவனை அழிப்பதற்காக 2000 ஆம்பளை புள்ளி அனுப்புறான். 2000 போய் உங்க தாத்தாவை சாவடிச்சுட்டு வந்துருங்க. அவங்க யார் அனுப்பிட்டு ஆண் பிள்ளைகளையும் நாரதன் பார்த்தால் நல் புத்தி மார்க்கம் அடைய செய்து விட்டார். நல் புத்தி மாறி ஞானம் போதும். அசுரர் குலம். அசுர குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எப்படி இருக்குது? எல்லாம் துர்மார்க்கத்தோடு இருக்குது. சன்மார்க்கத்தோடு கிடையாது. இல்ல பார்த்தால் 2000 ஆண் பிள்ளைகள் நல் புத்தி மார்க்கம் அடைய செய்தான். சில பேர் என்ன பேசுறாங்கன்னா கடல் வைத்து போய் சாவடிச்சுட்டாங்க நாரதன். அதனால தக்கனானவன் நாரதருக்கு சாப்பிட மாட்டாங்க. சில வரலாறு பேசுது. சில வரலாறுல என்ன சொல்றதுன்னா நல் புத்தி மார்க்கம் நீதி போதனைகளை செய்து நல்ல புத்தி வர வச்சுட்டாங்க. சில பேர் பேசுறாங்க. தக்கனானவன் 2000 ஆண் பிள்ளைகளை நல்புத்தி மார்க்கம் அடை செய்து விட்டானே நாரதன். ஆகையாலே 52 பெண்களை உற்பத்தி செய்தான். 52 பெண்கள். ஆமா, 52 பெண்களை உற்பத்தி செய்து 52 பெண்களிலே முதல் பெண் தாட்சாயினி. யாருக்கு கொடுத்தா? யாருக்கு? அந்த கைலைவாசன் சிவபெருமானுக்கு கொடுத்தார். பெருமாளுக்கு கொடுத்தாரு. ஆமா, சிவபெருமானுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக 13 பெண்களை யமதர்மருக்கு கொடுத்தார். யமதர்மருக்கு 13 பொண்ணு அவருக்கு. 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார். சந்திரனுக்கு மீதி 22 பெண்களை காசிப ரிஷி. அவர்தான் கசி பிரம்மா. அந்த கசி பிரம்மாவுக்கு 22 பெண்களை கொடுத்தார். மீதி இருக்கிற 2 பெண்ணு யாருக்கு? மூலதேவர்கள். அவங்களுக்கு கொடுத்தான். மூலதேவர்கள் அப்படி கொடுக்கும்போது இது மீதிலாம் விட்டுடு. இந்த 22 பெண்களை திருமணம் செய்து கொண்ட கசி பிரம்மன் காசிப ரிஷி என்ன செய்தாரானால் அது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், திதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அதாவது இந்த கசி பிரம்மா கிட்ட 22 பெண்கள்ல 2 பெண்கள். ஒருத்தர் பேர் அதி, இன்னொருத்தர் பேர் திதி. அதி திதி என்று அழைப்பார்கள். இந்த அதியானவர் என்ன செய்தார்? கணவனோடு இணைந்தால் 33 கோடி தேவர்களை பெற்றெடுத்தார். 33 தேவர்கள். 2 கோடி இல்ல, 33 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். நல்ல புத்தியோட, நல்ல அறிவோட, நல்ல மனப்பான்மையோட, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையோட பார்ப்பவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு 33 கோடி பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அதியானவள். பார்த்தால் திதியானவள் அக்காவிற்கு குழந்தையாக பிறந்து விட்டது. 1 கோடி 2 கோடி இல்லையே,
33 கோடி பிறந்து போச்சு. நம்ம வயித்துல ஒண்ணுமே இல்லையான்னு ஓடுறா காசி பரிசு. வைத்திய வாலி அடிச்சுக்கிட்டு காசி பரிசு என்ன செய்தார்? என்ன செய்தார்? அந்தி வேலை. அந்தி வேலை என்றால் என்ன நேரம்? சாயங்கால பொழுது ஓடும் பொழுது போனாராம். ஆமா 6 மணி அளவில் பூஜையை முடிச்சுட்டு வராரு. இந்தியானவர் ஓடுறா. பார்த்த உடனே காசி பரிசு புரிந்து கொண்டார். பெண்ணே, என்ன இவ்வளவு வேகம் வர என்ன விஷயமா கேட்டோம். சுவாமி, என்னுடைய அக்காவுக்கு 33 கோடி பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். எனக்கு குழந்தை போறல, வாங்க சேரலாம், வாங்க சேரலாம். அதுக்கு காசி பரிசு சொல்றாரா, பெண்ணே, இது தகுதியான நேரம் இல்லை. நீயும் நானும் ஒருவர் சேரக்கூடாது. அப்படி ஆணும் பெண்ணும் இந்த நேரத்திலே சேருவார்களானால் நல்ல புத்தி உள்ள குழந்தைங்க பிறகாது. எல்லாம் கெட்டு போன புத்தி உள்ள குழந்தைங்க தான் பிறக்கும். அசுர குழந்தைகள் பிறப்பார்கள் என்று உரைக்க என்ன குழந்தைனா பிறந்து போட்டோம். எனக்கு தெரியாது. இப்படி வாரான்னு கூப்பிடுறோம். ஆமா, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தார்கள். 66 கோடி அசுரர்கள். 66 கோடி அசுரர்கள். 33 கோடி நல்ல புத்தி. இதுல கூட பாரு பந்தது எப்படி பந்தது ஆதியிலே 33 கோடி நல்ல புத்தி. 66 கோடி அசுரர்களும் துர்புத்தி. ஆமா, அந்த மாதிரி பிறந்தார்கள். அந்த அப்படி இருக்கும்போது என்னுடைய புள்ள அசுரர் புள்ள.